54 தொகுதிகளை அதிமுகவிடம் பாஜக டிமாண்ட் செய்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. இப்போ அதிமுக ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கிற கோவை உட்பட பல்வேறு தொகுதிகளை பாஜக டிமாண்ட் செய்யறதா தகவல் வெளியாகி இருக்கு. போன வாட்டி 20 சீட்லேயே 2021 20 சீட்லேயே பாஜக சுருக்கப்பட்டது அதிமுக கூட்டணியில. இந்த முறை 54 50+ அப்படிங்கிறது எதை காட்டுது? பாஜகவோட இந்த கணக்கு நீங்க எப்படி பார்க்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களே தேடிக்கொண்ட வினை இது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே பேசும்போது அவர்களுக்கு 18 எங்களுக்கு 23 ஆக மொத்தம் 41 என்று 2024 புள்ளி ஒருத்தை சொன்னார். பாரதிய ஜனதா அதன் தலைமையிலான கூட்டணி அதற்கு 18%. இப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு 23%. எனவே 41%. மொத்தத்தில் நாங்கள் 210 தொகுதிகளை பிடிப்போம் என்று அவர் ஒரு கணக்கு சொன்னார். அப்படி என்றால் பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கிற கூட்டணி, அதாவது பாமக உள்ளிட்டவர்கள் அப்படியே அதிமுகவில் இப்போது இணைவதாக வைத்துக் கொண்டார். 234 தொகுதிகளிலும் அதே பங்கீடு வந்தாக வேண்டுமே. அதிமுகவுக்கு 23% உரித்தான பங்கு, பாரதிய ஜனதா கூட்டணிக்கு 18% உரித்தான பங்கு, அப்படித்தானே அவர்கள் கேட்பார்கள். பாராளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கூறுகிறார்கள். ஆனால் புள்ளி உரத்தையும் சீட்டு கணக்கையும் சொல்லும் போது பாராளுமன்ற தேர்தல் புள்ளி உரத்தின் அடிப்படையிலே சட்டமன்ற தேர்தலுக்கு பிரித்து சொல்கிறார். எனவே பாரதிய ஜனதா 50 தொகுதிகள் 60 தொகுதிகள் என்கிற மாதிரியான ஒரு ஸ்கைஃபை ஃபிகர், ஒரு அஸ்ட்ரானாமிக்கல் ஃபிகர் கேட்கிறது. அப்படி என்றால் 54 தொகுதிகளை கொடுப்பதற்கு இவர்களால் முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. வரலாற்றிலேயே மிக குறைவான தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டது 2001 144, 140 அதிமுக, 4 சின்ன சின்ன கூட்டணி கட்சிகள். அந்த கூட்டணியிலே தமாகவும் இருந்தது, காங்கிரஸ் இருந்தது, பல கட்சிகள் இருந்தன. ஆனால் அது ஜெயலலிதா காலம். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலம். குறைந்தது 160 முதல் 170 தொகுதிகள் வரை போட்டியிட்டால்தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். கட்சிக்காரர்களுக்கும் அதுதான் உற்சாகமா இருக்கும். 2016 ஜெயலலிதா எடுத்த முடிவு எல்லா தொகுதிகளிலும் இரட்டை இலை என்பது 5 வருட ஆட்சிக்கு பிறகு அது தற்கொலை முடிவு என்றெல்லாம் அப்போது வர்ணிக்கப்பட்டது. ஆனால் எல்லா தொகுதிகளிலும் இரட்டை இலை நிற்கும் போது அந்த கட்சிக்காரர்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். குறைந்த தொகுதிகளில் இரட்டை இலை போட்டியிட்டால் கட்சிக்காரர்களுக்கு உற்சாகம் போய்விடும். இது காலகாலமாக நாம் பார்த்து வருகிற விஷயம்தான். 54 தொகுதிகள் கொடுப்பதற்கு அதிமுக கூட்டணியில் வழி இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. ஆனால் தாவேகா வருவதால் தான் இந்த கட்சிகளுக்கு எல்லாம் பேர வலிமை கூடியிருக்கிறது. அப்படி என்றால் அன்புமணி பாமக அது தாவேகாவோடு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறது. தாவேகா தலைமையிலான ஒரு கூட்டணிக்கு செல்வதற்கு பல கட்சிகள், புதிய தமிழகம் உள்ளிட்ட பல கட்சிகள் தயாராக இருக்கின்றன. அவை பேச்சுவார்த்தையை ரகசியமாக நடத்தி வருகின்றன. அடுத்த மாதம் தான் நமக்கு தெரிய வரும். எனவேதான் அனைவருமே, தேமுதிக உள்ளிட்ட அனைவருமே ஜனவரி மாதம் தான் என்பதில் தான் உறுதியாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஜனவரி மாதம் எல்லா கணக்கும் மாறும் என்று அமித்ஷா யூகிப்பார். எனவே இப்போதே தொகுதி பங்கீடை இறுதி செய்ய வேண்டும். 54 தொகுதிகள் இவை என்கிற ஒரு ரீதியிலே கணக்கு தரப்படுகிறது. நயினார் நாகேந்திரன் டெல்லியிலே அது பற்றி பேசி இருப்பார் என்பதும் நிச்சயம்தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதையெல்லாம் கணக்கிலே கொண்டுதான் காய் நகர்த்துவார். அவர் போன முறை 20க்கு சுருக்கினார் என்றால் ஆட்சி இருந்தது, 20க்கு சுருக்க முடிந்தது. இந்த முறை ஆட்சி இல்லை, 20க்கு சுருக்க முடியாது. ஆனால் அதற்காக 50 தரமாட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.